Hello all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பரத் மெட்வல். நான் பரத், கரண்ட்லி ஃபார்மா ஃபீல்ட்ல PhD பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல அசிடிட்டி, ஹார்ட்பர்ன், கேஸ் ட்ரபிள், GERDன்னு சஃபர் பண்ணியிருப்போம். இது பிரச்சனையா டாக்டர்கிட்ட போனா அவரு பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ்ல ஒரு காமன் டேப்லெட் இருக்கும், பாந்தோப்ரசோல். ஆனா ஒரு டவுட், பாந்தோப்ரசோல் பெட்டரா, ஒமிப்ரசோல் பெட்டரா, லான்சோப்ரசோல், எசோமெப்ரசோல், ராபிப்ரசோல், இவ்வளோ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கும்போது எது ஸ்ட்ராங்கஸ்ட், எது சேஃபஸ்ட், எது ஃபாஸ்டஸ்ட்? இந்த வீடியோல இதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிக்கிறப்ப PPI-na என்ன, பாந்தோப்ரசோல் எப்படி ஒர்க் ஆகுது, மற்ற PPIs-ஓட கம்பேரிசன் அண்ட் டாக்டர் எப்போ எதுக்கு டிஃப்ரெண்ட் PPIs-அ பிரிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மெடிசன்ஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பரத் மெட்வலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நமக்கு எப்படி அசிடிட்டி வருதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல ஆசிட் செக்ரேட் ஆகுறது நார்மலான ப்ராசஸ் தான். இந்த ஆசிட் தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனா இந்த ஆசிட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி லெவல்ல இருந்தாலோ இல்ல இந்த ஆசிட் திரும்ப ஈசோஃபேகஸை கிராஸ் பண்ணி வந்தாலோ அதுதான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஹார்ட்பர்ன், gastric அல்சர், டியோடினல் அல்சர், GERD அண்ட் நைட் டைம் பர்னிங் சென்சேஷன். இந்த எக்ஸஸ் ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண டாக்டர் யூஸ் பண்ற மெடிசன் கிளாஸ் தான் PPI, Proton Pump Inhibitors. Proton Pump Inhibitorsனா என்னன்னு பார்ப்போம். ஸ்டொமக் லைனிங்ல இருக்கிற பெரியட்டல் செல்ஸ் தான் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செல் சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்பெஷல் என்சைம் இருக்கு, அது பேரு H+K+ ATPase. சிம்பிளா சொல்ல போனா இதுதான் ஸ்டொமக் ஆசிட் ஃபேக்டரியோட மெயின் ஸ்விட்ச். அண்ட் PPIs இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடும். அதனால புதுசா ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரிசல்ட் என்னவா இருக்கும்னா ஆசிட் ரெடியூஸ் ஆகும், அல்சர் ஹீல் ஆகும், அண்ட் GERD சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும், ஈசோஃபேகஸ் ரெக்கவரி ஆகும். அண்ட் முக்கியமா சொன்னா இப்போ கரண்ட்லி மார்க்கெட்ல அவைலபிள் ஆகிருக்கிற எல்லா PPIs-உம் இந்த இர்ரிவர்சிபிள் H+K+ ATPase பிளாக்கிங் மெக்கானிசம் தான் உள்ளடக்கி இருக்கு. அடுத்து பாந்தோப்ரசோல்னா என்னன்னு பார்ப்போம். பாந்தோப்ரசோல் மோஸ்ட் காமன்லி பிரிஸ்கிரைப்ட் PPI. டாக்டர் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா GERD, gastric அல்சர், டியோடினல் அல்சர், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம், H. pylori ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன் அப்போ அண்ட் NSAID அல்சர் ப்ரிவென்ஷன் பண்றப்போ இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாந்தோப்ரசோல் என்னென்ன ஃபார்ம்ல அவைலபிள் ஆயிருக்குன்னா டேப்லெட்டா இருக்கு, ஓரல் கிரானுல்ஸா இருக்கு, அண்ட் முக்கியமா IV இன்ஜெக்ஷனா இருக்கு. இது எமர்ஜென்சியா நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறப்போ ஓரலா மெடிசன் கொடுக்க முடியாத பட்சத்துல IV யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை பார்ப்போம். எல்லா PPIs-உம் சேம் இல்ல. மார்க்கெட்ல இருக்கிற மேஜர் PPIs-அ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒமிப்ரசோல் இதுதான் ஓல்டஸ்ட் PPI அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ. இது CYP2 C19 ட்ரக் இன்ட்ராக்ஷன் காமிக்கக்கூடிய ட்ரக். எஸ்பெஷலி குளோபிடாகிரால் எடுக்கிறப்ப இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. பாந்தோப்ரசோல் இது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸோட ஃபேவரட். ரீசன் என்னன்னா லோயர் ட்ரக் இன்ட்ராக்ஷன் காமிக்கும். அண்ட் இது IV இன்ஜெக்ஷனாகவும் இருக்கு. அண்ட் இது மல்டிபிள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்ல, அண்ட் இது CYP2 C19 இன்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். ராபிப்ரசோல் இதுதான் ஃபாஸ்ட் ஆக்டிங் PPI. குயிக் ஆசிட் சப்ரேஷன் கிடைக்கும், லெஸ் லிவர் என்சைம் டிபெண்டன்ஸ், ஸோ எஃபெக்ட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள். அண்ட் ராபிப்ரசோல் தான் இருக்கிற காமன்லி அவைலபிள் ஆகிருக்கிற PPIs-ல ஃபாஸ்டஸ்ட் ஆன்செட் ஆக்ஷன் கொடுக்குற ட்ரக். எசோமெப்ரசோல் இது ஒமிப்ரசோலோட அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லலாம். லாங்கர் ஆசிட் சப்ரேஷன் கிடைக்கும். சிவியர் GERD கேஸ்ல டாக்டர் சம்டைம்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எசோமெப்ரசோல் இதோட ஃபார்மகோகைனெடிக் ப்ரொஃபைல் மூலியமா சஸ்டைன்ட் ஆசிட் சப்ரேஷன் ரிசல்ட்டா கொடுக்கும். லான்சோப்ரசோல் இதுல ஃபார்முலேஷன் இருக்கு, ODT, ஓரலி டிஸ்இன்டிகிரேட்டிங் டேப்லெட். இது ஸ்வாலோ பண்ண முடியாத பட்சத்துல டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த பாந்தோப்ரசோலை எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். இங்கதான் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. இந்த மெடிசனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி பாந்தோப்ரசோல் எப்போ பெஸ்டா ஒர்க் பண்ணும்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தாதான் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபுட்டை பார்த்தா ஸ்டொமக்ல ஆசிட் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஆனா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெடிசன் வந்து பிளட்டை ரீச் ஆயிருக்கணும். அப்போதான் மேக்ஸிமம் ஆசிட் செப்பரேஷன் கிடைக்கும். நம்ம ரெகுலரா டேப்லெட்ஸ் வந்து வித் ஆர் வித்தவுட் ஃபுட் தான் எடுப்போம். ஆனா ஃபாஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மெடிசனை எடுத்தோம்னா பெட்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஆசிட் செப்பரேஷன் கிடைக்கும். இந்த மெடிசனை வந்து சூ பண்ணாம உடைக்காம முழுசா முழுங்கணும். ஸோ எது பெஸ்ட்னு பார்த்தோம்னா ஆன்சர் எதுவும் இல்லை. டாக்டர் பேஷண்ட்டுக்கு சூட்டபிளான மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட் அண்ட் டிசீஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அவங்க எடுத்துருக்கிற மெடிசன்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம லார்ஜா கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்கன்னா எந்த பிபிஐயும் சுப்பீரியர் இல்லை. எல்லா பிபிஐயும் ப்ராடர் அண்ட் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. அடுத்து இந்த பிபிஐஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் யூஸ்லாம் சேஃப் தான். ஆனா காமன் சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஹெட் ஏக், நாசியா, லூஸ் மோஷன், கேஸ், அப்டாமினல் பெயின் அண்ட் லாங் டேர்ம் செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிற பட்சத்துலாம் பெரிய ரிஸ்க்லாம் வரும். Vitamin B12 deficiency, low magnesium, reduced calcium absorption, bone fracture risk, kidney problems, and certain intestinal infections like Clostridioides difficile எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிபிஐஸ் ஒட்டி நிறைய மித்ஸ் வந்து ஃபார்மாக ரிவால்வ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா பேந்தோப்ரசோல் டெய்லி லைஃப் லாங்காக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டாக்டர் அட்வைஸ் படி தான் எடுக்கணும். அண்ட் அசிடிட்டி இருந்தால் எப்போ வேணாலும் இந்த மெடிசன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. நம்ம அசிடிட்டிக்கு என்ன ரீசன்னு டாக்டரை விசிட் பண்ணி டயக்னோஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து தான் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பேந்தோப்ரசோல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிபிஐயா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் தான் பிபிஐஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த மெடிசனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மெடிசன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான வேர்ல்ட்ஸ் நடக்கிற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பாரஸ் மெட்வெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.